ஹலோ, ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் மக்களே, நான் திருப்பூருங்க. நான் வந்து திருப்பூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன். நான் எங்கே கேரளாவுக்கு வந்திருக்கேன். கேரளாவில் வந்து இந்த வயசானவங்களை எல்லாம் பார்க்குற வேலை. வயசானவங்கன்னா முடியாதவங்க, சாப்பிட முடியாதவங்க, எந்திரிக்க முடியாதவங்களாம் இருப்பாங்கல்ல. இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குதுங்க. கேரளாவில் பையனூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ் மூலிமா நான் வந்து கான்டாக்ட் ஆனேன். அது எப்படின்னா, நம்ம திருப்பூரில் பல்லடத்துலேருந்து ஒரு பொண்ணு இங்கே வந்தாங்க ட்ரெயினில். நான் எங்கள் மாகியில் வந்து எங்கள் அண்ணன் இருக்காங்க, பெரிய அண்ணன், மூத்த அண்ணன் இருக்காங்க. மூத்த அண்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்து நான் வந்தேன். இங்கே திருப்பூர் வந்து இங்கே வந்தேன். அப்போ வந்தப்போ அந்த பொண்ணு வந்து, நான் திருப்பூர்லேருந்து வரும்போது அந்த பொண்ணு நானும் ட்ரெயினில் வரோம். ட்ரெயின் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ரெண்டு பேருமே. அந்த பொண்ணு நான் லேடிஸ் காம்பவுண்டில் ஒன்றா வந்தோம். அப்போ ட்ரெயின் ஃப்ரெண்ட் ஆகிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன உடனே அப்புறம் அந்த பொண்ணு, நீங்கள் எங்கக்கா போகிறீங்கன்னு எனக்கு கேட்டுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி நான் போகிறோம்மா, கேரளாவுக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறோம்மா அப்படிதான் சொன்னேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் இறந்த புதுசுங்க. அவர் 2019 16ஆம் தேதி மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் இறந்தார். அவர் இறந்து 3 மாதம் கழிச்சிட்டு நான் வரேன், இந்த பக்கம் வரேன், கேரளாவுக்கு நான் வரேன். அப்போ வரும்போது அந்த பொண்ணை நான் பார்த்தேன். ட்ரெயினில் வரும்போது, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணை ட்ரெயினில் பார்த்தேன். அப்போ பார்த்தோன்னே அந்த பொண்ணு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துச்சிங்க. அவங்கள்ட்ட அன்னைக்கு காட்டணும், அந்த விசிட்டிங் கார்டு கொடுத்துச்சு. இந்த மாதிரி வயசானவங்களெல்லாம் பார்க்கணுங்க்கா, சம்பளம் அவ்வளோ தர்றாங்க, நீங்கள் வரீங்களான்னு கேட்டுச்சு. அப்போ எனக்கு பிடிச்சா நான் வரேம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். எடுத்தோடனே சொல்லிட்டேன், நான் வரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போய் என்னைய ஒரு ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணி விட்டுச்சிங்க. காஞ்சங்கட்டில் ஒரு கான்டாக்ட் பண்ணி விட்டுச்சு. ஒரே வீட்டில் 1 வருஷம் இருந்தேன். ஒரு ஜென்ஸை பார்த்துட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு 6 மாதம் அவர் நடந்தார். 6 மாதம் கடந்துட்டார், ஒன்றும் முடியல. அப்போ இந்த மூக்கு வலி கொடுக்கறது, பின்ன பெட் பேஷண்டாகவே ஆகிட்டார். 6 மாதமாக நடந்து நடந்தார். அப்போ அவர் இறந்து 13 நாளைக்கு அங்கே இருந்தேன் நான். அது ராமந்தல்லிங்கிற ஊருங்க. அந்த ஊரில் இருந்தேன் நான். அப்போ 1 வருஷம் நின்று அந்த வீட்டில் அந்த அச்சனை பார்த்துட்டு 1 வருஷம் இருந்தேன். அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்து 13 நாள் கர்மகாரியம் முடிச்சுட்டு தான் என்ன அந்த வீட்டில் விட்டாங்க. அப்போ நல்ல கொரோனா சமயங்க. கொரோனா சமயத்தில் வந்து நம்ம போக முடியாது, தமிழ்நாட்டுக்கே போக முடியாது. ஆனால் அவங்க வந்து என்னை போக சொல்லிட்டாங்க. அப்போ நான் எங்கே போகிறது நினச்சி பாருங்க. வீடு தர மாட்டேன்ட்டாங்க. ஆஃபீஸில் வந்து படுக்க சொல்கிறாங்க. என்னைய ஆஃபீஸில் படுக்க முடியுங்களா? நான் ஒரு லேடிஸ் போய் ஆஃபீஸில் படுக்க முடியுமா? படுக்கலாம், ஆஃபீஸில் அந்த அளவுக்கு வசதி இல்லை. நான் ஒரு லேடிஸ் தான், அப்புறம் எப்படி படுக்க முடியும்? எல்லாமே கொரோனா சமயத்தில் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. நான் மட்டும் போய் படுக்க முடியுங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த என்னை ஊருக்கு போகிறத போங்கன்னு சொல்லி அவங்க அந்த வீட்டுக்காரங்க காரியம் முடிஞ்சோன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் அதில் வந்து பக்கத்தில் ஒரு கடை இருக்குதுங்க, ஒரு ஆசை கடை இருந்துச்சு. அந்த கடையில் உள்ள பசங்கள்லாம் அவங்களாம் இருந்தாங்க. அக்கா, நீங்கள் அங்கிட்டு போக முடியாதுங்கக்கா, திருப்பூர் போக முடியாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கெல்லாம் ஐடியும் குரூப்பெல்லாம் கொடுத்து எனக்கு ஒரு ரூம் பார்த்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அது வந்து நான் பிடிச்சிக்கிட்டேன், ஒரு ரூம் பிடிச்சிக்கிட்டேன். அந்த வீடும் காலி பண்ணிட்டேன், அந்த ஆஃபீஸும் காலி பண்ணிட்டேன் நான். அப்புறம் தான் எங்கள் மேடத்தோடு வந்தேன். எங்கள் மேடம் வந்து எனக்கு நல்ல ஒரு சகாயம். நல்லா அந்த அம்மா வந்து நல்ல குணம், எனக்கு பிடிச்சவங்க. 5 வருஷம் 6 வருஷம் 1 வருஷம் அங்கே நின்னேன். 5 வருஷம் மேடத்துட்டு நின்றுட்டேன். இப்போ 6ஆவது வருஷம் மேடத்துக்கு நிற்கிறேன். நான் வந்து 7ஆவது வருஷம் ஆகுது இங்கே வந்து. இந்த ஜனவரி வந்து 7 வருஷம் ஆயிடும் நான் இங்கே வந்து. அப்போங்க அந்த மாதிரி நான் வந்தேன். வயசானவங்களெல்லாம் பார்க்குறேன். அப்புறம் வந்து எனக்கு பெட் பேஷண்ட்டை எப்படி பார்க்கணும், நடக்கிற பேஷண்ட் எப்படி பார்க்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஆனால் ஊசியெல்லாம் போட மாட்டேன். ப்ரெஷர் பார்ப்பேன், சுகர் பார்ப்பேன். நான் நர்ஸுன்னு சொல்ல விரும்பலை, ஆனால் வந்து இதெல்லாம் பார்ப்பேன். மூக்கு வலி கொடுக்குறதெல்லாம் அந்த வேலையெல்லாம் படிச்சுக்கிட்டேன். இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி மூக்கில் ஊற்றுவாங்க. இதுவரை அந்த டூப்பு போகும். அப்போ போகும்போது அந்த பேஸ்ட்டு நல்லா லூஸாக அரைச்சி ஊற்றணும் அவங்களுக்கு. வீட்டுக்காரங்களுக்கு அவ்வளோக்கு தெரியாதுங்க. வீட்டுக்காரங்களுக்கு பொதுவாக வந்து ஒரு பேஷண்ட்டை எப்படி பார்க்கணுன்னு அவங்களுக்கு தெரியாது, பாவம். அவங்க வந்து அவங்களுக்கு அவ்வளோ இல்லை. தொட்டாவே எனக்கு இடுப்பு வலிக்குன்னுவாங்க. நம்ம கொஞ்சம் தைரியமாக தூக்குவோம், பிடிப்போம், அதெல்லாம் செய்வோம். அதனால நம்ம ஆஃபீஸில் புக்கிங் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் புக்கிங் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்து ஆள் இருக்கிற வீட்டுக்கு போனால் நமக்கு வெறும் சாப்பாடு கொடுப்பாங்க, டீ கொடுப்பாங்க. அந்த ரூம்பை மட்டும் நம்ம துடைக்கணும், அவங்கள மட்டும் பார்த்துக்கணும், அவங்க கூடயே இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேலையெல்லாம் இருக்காது. வீட்டு வேலையில் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா அப்படிதான் புக்கிங் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. ஆஃபீஸ்லேயே சொல்லிடுவாங்க, இந்த வீட்டில் ஆள் இருக்குது, ஆள் இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுமாரி சொல்லும் போது
ஆள் இருக்கிற வீட்டுக்கு போனால் நமக்கு வேலை இல்லைங்க. ஆள் இல்லாத வீட்டுக்கு போனால் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னா 3 மாதம் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 மாதத்துக்கு ஒரு பேஷண்ட்டை பார்க்குறதே பெருசு. நீங்கள் நினச்சி பாருங்கள், 1 மாதத்துக்கு ஒரு பேஷண்ட்டை ராத்திரி பகலும் தூங்க முடியாமல் பார்க்குறதே பெருசுங்க. அப்படி இருக்கும்போது இந்த அம்மா 3 மாதம் ஆச்சு நான் இங்கே இந்த வீட்டுக்கு 3 மாதம் முடிஞ்சு 4வது மாதம் இப்போ கிளம்பிருச்சு. 4வது மாதம் ஆயிட்டு இருக்குது இப்போ நான் இங்கே இந்த வீட்டுக்கு வந்துட்டு. அப்போ 1 மாதத்துக்கே இருக்க மாட்டாங்க யாருமே. போய் மறாத நாள் ஒடியாடுறவங்களும் இருக்காங்க, போய் 5 நாள் வரவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்க தூங்க விட மாட்டாங்க, ரச்சி பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, சும்மா கத்திக்கிட்டே கிடப்பாங்க. பேஷண்ட்னா சும்மா ஒரு காரியம் இந்த காரியம் இல்லை இல்லைங்க. அதெல்லாம் எப்படி கஷ்டம் தெரியுங்களா? பேஷண்ட்டை பார்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரின்னு இல்லை. அவங்க அப்படியே வாந்தி எடுப்பாங்க, மூக்கில் இருந்து சளி வரும், கவங்கவமாக கட்டும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இருக்கணுங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையும் வேணும். அவங்களெல்லாம் ஒன்று பேசும்போது நமக்கு பொறுமை வேணும். சாப்பிட்டாலும் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, ஏதோ கொடுத்தாலும் கொடுக்கலன்னுவாங்க. அப்படிலாம் இருக்குதுங்க. பேஷண்ட்டை பார்க்குற வேலை லேஸ்பட்ட வேலை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்போ அதில் எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி இந்த வேலைக்கு போகிறீங்கல்ல, அப்போ போகிறனாருனா நீங்கள் கொஞ்சம் ஐடிங் எடுத்து போடுங்க, சும்மா ஒரு வீடியோ போட்டு விடுங்கக்கா. அப்போ நான் சொன்னேன், இந்த பேஷண்ட்டை நம்ம எடுத்து போடுறதுக்கு முடியாது, நமக்கு அதிகாரம் இல்லை. பேஷண்ட்டை எடுத்து போட முடியாது. நான் இந்த வேலை செய்யறேன்னு வேணா சொல்கிறான், எங்கள் ஆஃபீஸ் வேணால் நான் காட்டுறேன். அதே மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு அந்த அது நம்பர் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். ஆனால் அதை தவிர வேற எதுவும் என்னால் செய்ய முடியாதுங்க தம்பி. ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு தம்பி தான் சொன்னான் எனக்கு, திருப்பூர் ஒரு தம்பி சொல்லி கொடுத்தான். அக்கா நீங்கள் ஒரு வீடியோ போட்டு இப்படி போடுங்கக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். யூடியூப்ல போடுங்கக்கா, நீங்கள் செய்கிற வேலைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க மக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் சொன்னான். அப்போ தான் நான் இந்த வேலையை தொடங்கினேன். சும்மா ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் இந்த வேலையே செய்கிறேன்னா இப்போ இந்த வீட்டில் நான் திருப்பூரில் தனியாக தாங்க இருக்கிறேன். எனக்கு குழந்தைங்க இல்லை, தங்கச்சி பசங்க இருக்கானுங்க, 2 பசங்க ஒரு பிள்ளை இருக்குது. ஒரு தங்கச்சிக்கு 2 பொட்டை பிள்ளைங்க, அப்புறம் 2 தம்பிங்க இருக்கானுங்க. எனக்கு யார் குழந்தையில இல்லை, வீட்டுக்காரர் இறந்துட்டாருங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நான் தனியாக தான் இருக்கேன். நான் திருப்பூரில் தனியாக இருக்கிறது ஒன்று தான், இந்த வீட்டில் இருக்கிறது ஒன்று தான். ஏன்னா அம்மா என்னுடைய தாய் மேல் நான் அம்மாவை நான் பார்க்குறேன். இந்த வீட்டுக்காரங்க மக்கள் எல்லாம் வெளியே ஊரில் இருக்காங்க. எந்த ஊரில் தெரியுங்களா? துபாயில் இருக்கிறாங்க. மகனும் மருமகளும் ஒரு மகனும் துபாயில் இருக்கிறாங்க. இங்கே 2 பசங்க இருக்காங்க. காசர்கோட்டில் 2 பசங்க இருக்காங்க. அப்போ அவங்க மாதத்துக்கு ஒரு டைம் வருவாங்க, காசு எதை கொடுத்துட்டு அம்மா பார்த்துட்டு போவாங்க. என் மேலே ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. இந்த பொண்ணு நல்லா பார்த்துக்குது, யாரையா அம்மாவை நல்லா பார்த்துக்குது அப்படின்னு எல்லாருமே நம்ம மேலே கொஞ்சம் சப்போர்ட்டு. அம்மா இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், இவங்க தான் எனக்கு வேணும், வேற யாரும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படினால இந்த வீடு எனக்கு செட் ஆகியும் போச்சு. பேஷண்ட்டும் எனக்கு பிடிச்சிருச்சு, எனக்கு அந்த அம்மாவும் பிடிச்சிருச்சு. அந்த அம்மா என்ன சொல்றது, வேற யாரும் வேண்டாம் அப்படின்னு, நீ ஊருக்கு போனாலும் ஆள் மாற்றி விட்டு போய் நீ ஒரு 10 நாள் நீ வந்துடணும், நீ தான் இங்கே வரணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்போ அதேமாரி பசங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஊருக்கு போனால் நமக்கு டென்ஷன் ஆகுது. அப்போ அதுக்குன்னு காலத்துக்கு நம்ம இங்கே இருக்க முடியாது இல்லைங்க. கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துட்டு நம்ம வழியை பார்க்கலாங்க. அதனால நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. நான் உண்மையாக நான் பேஷண்ட்டை தான் நான் பார்க்குறேன். நான் நர்ஸு கிடையாது, ஆனால் நான் பேஷண்ட்டை பார்ப்பேன். அவங்களுக்கு என்னென்ன பணிவிட செய்யணுமோ எல்லாம் செய்வேன். மாத்திரை கொடுக்கறது, இந்த மூக்கில் அடித்து டூப்பு வலி கொடுக்கறது, பேஸ்ட் மாதிரி அரைச்சி லூஸில் கொடுக்கறது. ஏன்னா அது கொடுக்கணும் அவங்களுக்கு. வீட்டுக்காரங்களுக்கு அவ்வளோக்கு தெரியாதுங்க அந்த வேலையெல்லாம், நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும். அது எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கும் இந்த வேலை தெரியணும்னு இல்லை. டெலிவரி கேஸ் போகிறாங்க, வீட்டு வேலைக்கு போகிறாங்க, பிள்ளைகளை பார்க்கறக்கு போகிறாங்க, அப்புறம் இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் போகிறாங்க. ஆஃபீஸில் புக்கிங் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. ஆஃபீஸில் கமிஷன் எடுத்து தான் நம்மளுக்கு சம்பளம் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கமிஷன் எடுக்க டைரெக்டாக நம்ம போக மாட்டோம். இதுவரை நான் போனதில்லை. கேரளாவில் இதுவரை தனியாக நான் போனதே இல்லை. எங்கள் பணம் போனாலும் போயிட்டு போதுங்க, அவங்க கமிஷன் பிடிச்சிக்கிறாங்க, பிடிச்சாலும் பரவாயில்லைங்க. ஆனால் அவங்க மூலியமாக தான் நான் போகிறேன். அதனால எனக்கு சம்பளம் கொஞ்சம் கம்மியாக வருதுங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வீடியோ போடலாம், நமக்கு மக்கள் சப்போர்ட் இருப்பாங்க. ஆறாரம் என்னென்னமோ பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப ஆசையெல்லாம் வேண்டாம், தனக்கு போக தானம், அப்படிதான் நான் நினைப்பேன். நான் இப்பவுமே எவ்வளோ லோகித்தை நான் பார்க்குறேன், எவ்வளோ ஒரு பேஷண்ட்டை நான் பார்க்குறேன், எவ்வளோ கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. அதனால நான் எனக்கு கொஞ்சம் நல்லதாக நடக்கணும்னு தான் நான் பார்க்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் இப்போ என்ன சொல்லணும்னா, அந்த வீடியோ நான் பொய் சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ போடலை, உண்மையை சொல்லி தான் நான் போடுறேன். நான் திருப்பூரில் தான் வேலை செஞ்சேன், பனின் கம்பெனியில் 19 வருஷம் நான் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சு இஏசி பிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். லட்சுமி நகரில் திருப்பூரில் அங்கே தான் ஒரு கம்பெனியில் நான் வேலை செஞ்சேன்.
அங்கே வேலை செய்யும் போது ஜூபிட்டர் கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சேன் நான். அப்போ இஎஸ்சி பிஎஃப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கார இறந்தோன்னே இந்த ஊருக்கு நான் வந்துட்டேன், கேரளாவுக்கு வந்துட்டேன். அப்புறம் இங்கே தான் நான் செய்கிறேன். எனக்கு கால் வலிங்க, நின்று என்னால் வேலை செய்ய முடியல, காலெல்லாம் ஒரே வலி, அப்படியே ரத்தக்கட்டு மாதிரி கட்டிக்குது. இன்னும் நின்று வந்து வேலை செய்ய முடியாத காரணத்தினால தான் நீங்கள் நினைக்கலாம், என்னடா திருப்பூரில் அந்த அம்மாவுக்கு இல்லாத வேலையை அங்கே போயிடுச்சுன்னு நினைக்கலாம். ஆனால் வந்து அங்கே என்னால் நின்று வேலை செய்ய முடியாத ஒரு காரணத்துக்கு வேண்டி தான் நான் இங்கே வந்தேன். அதனால் மக்களே, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் வந்து பொய் சொல்லிலாம் உங்கள்கிட்ட வீடியோ போடல, உண்மையான கதை, இதுதான் என்னுடைய இது. உங்களுக்கு நான் விசிட்டிங் கார்டெலாம் அன்றைக்கி நான் காமிச்சிருக்கேன். இன்னும் அடுத்த வீடியோவில் கூட விசிட்டிங் கார்டை காமிக்கிறேன். எங்கள் ஆஃபீஸ் போனாலும் எங்கள் மேடத்தில் கூட உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் மக்களே. பொய் சொல்லி வீடியோ போடணும்னு இல்லை மக்களே. அப்புறம் வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டாக இருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வணக்கம்.